நமஸ்தே, நான் ராணிகண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் நான் ஃபேஸ் பண்ண எம்பாரசிங் மூமெண்ட்ஸ் எங்கள் ஹஸ்பண்டால். அது நிறைய மூமெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதில் நான் ரொம்ப ஃபீல் பண்ண மூமெண்ட்ஸை இப்போ போடுறேன். ஓகே, ஒரு வாட்டி என் கசின் சிஸ்டர் அவங்க பையனை கூட்டிகிட்டு லஞ்சுக்கு வந்திருந்தா. ஓகே, ஸோ ஐ மீன் காத்தாலே வந்துட்டாங்க, பட் லஞ்சு சாப்பிட்டு ஈவினிங் போகிற மாதிரி பிளான். அப்போ நான் அவனுக்கு ப்ரான்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி ப்ரான் வாங்கிட்டு வர சொன்னோம். ஓகே, 2 மணி ஆச்சு, எங்கள் ஹஸ்பண்ட் வரவே இல்லை. சரி, 1 மணிக்கு மேலே குழந்தை எப்படி பசி தாங்குவான்? ஸோ வீட்டில் எக் இருந்தது, எக்கு மட்டும் பண்ணி அவங்களுக்கு நான் சாப்பாடு போட்டேன். ஓகே, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவர் ப்ரான் வாங்கிட்டு வராரு. ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? 11 o'clock லெஃப்ட். ஓகே, 11னா 12, 1, 2, 3 hours கழிச்சு வராரு. எங்கே தான் போனீங்க இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா, இல்லை நான் நடந்து போய் வாங்கிட்டு வர வேண்டாமா, அதனால லேட் ஆகிடுது. நான் சொன்னேன், ஏன் நடந்து போனீங்க? ஸ்கூட்டியில் போக வேண்டியது தானே அப்படின்னா, எங்கள்கிட்ட அப்படி தான் சொல்லிட்டு போனார். நான் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு தானே போகிறேன், 1/2 hour வந்துடுவேன்ட்டு. நான் அப்படி தான் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். அப்புறம் எனக்கு மனசு மாறி போச்சு, நடந்து போனால் என்னன்னு தோணுச்சு. அதில் மார்க்கெட்டு எவ்வளோ தூரங்க, மார்க்கெட்டு வரைக்கும் நடந்து போயிட்டு நடந்து வந்திருக்காரு. ஓகே, 2 மணிக்கு வந்தார். அதுக்கப்புறம் அது வரைக்கும் நான் குழந்தை பசியோடு இருப்பானா? அதுக்கப்புறமா திருப்பி அவங்கள நைட்டு ஸ்டே பண்ண சொல்லி நைட்டு டின்னருக்கு அந்த ப்ரானை பண்ணி கொடுத்தோம். எனக்கு எவ்வளோ எம்பாரசிங்காக வந்திருக்கும். சரி, என் கசின் சிஸ்டர் என்னுடைய ஃபேமிலி, அவங்க சொந்த அண்ணா வரும்போது கூட அப்படி தாங்க பண்ணார். இதே மாதிரி தான் லஞ்சுக்கு வந்தார் அவர். ஸோ 11 மணிக்கு வந்தார். நான் போய் மார்க்கெட்டு போயிட்டு அண்ணாவுக்கு ஃபிஷ்ஷுன்னா ரொம்ப பிடிக்கும், வாங்கிட்டு வரேன்னு போனாலும் வரவே இல்லை. அவர் சுகர் பேஷண்ட் வேறு. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் முட்டை இருந்தது, முட்டையை பண்ணி வச்சுட்டேன். அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வராரு. அவங்க அண்ணாவே கேட்டார், ஏன்டா இவ்வளோ லேட்டு? நான் நடந்து போய் வாங்கிட்டு வர வேண்டாமா அப்படின்றாரு. வீட்டில் சைக்கிள் இருக்குது, ஸ்கூட்டி இருக்குது, எடுத்துகிட்டு போயிருக்கலாமே. ஸோ அவருடைய எய்ம் என்னென்னா, இப்போ வந்தவங்க எதிர்க்க நான் தவிக்கணும், எம்பாரசிங்காக அந்த சுச்சுவேஷனில் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது நான் தவிக்கிறத பார்த்து சந்தோஷப்படணும். இந்த மாதிரி ஒரு ஆள் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி ஒரு வாட்டி என் ஃப்ரெண்டு அவங்க ஹஸ்பண்டோட வந்தாங்க. ஓகே, ஸோ கிளம்புறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே, ஐயோ வெத்தலை பாக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு நான் வெத்தலை பாக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஃபியூ ஸ்டெப்ஸு 5-6 அடி போனால் கோயில், அங்கே போய் வாங்கிட்டு வந்துடலாம் 5 நிமிஷத்தில். வாங்கிட்டு வர சொன்னேன் வெத்தலை பாக்கு. போனார் 1 மணி நேரம் ஆச்சு, ஆளையே காணும். என் ஃப்ரெண்டு இல்லைங்க, எனக்கு ரொம்ப லேட்டாக இருதுங்க, வெத்தலை பாக்கு இல்லைன்னா பரவாயில்லன்னு அவங்க கிளம்பியே போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் வராரு. இங்கே இருக்கிற கோயில் பக்கத்துலேயே வெத்தலை பாக்கு கடை இருக்குது, எதுக்கு இவ்வளோ நேரம்னா, அந்த கோயில் பக்கத்து கடையில் வெத்தலை பாக்கு இல்லையா, அவருக்கு சொல்கிற புருடாவை பாருங்களேன். அதனால் அடுத்த ஸ்டாப்பிங்க்கு போனாராம். அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங்கில், அந்த ஸ்டாப்பிங்க்கு நடந்து போனாராம். அங்கேயும் இல்லையாம். திருப்பி மறுபடியும் கேம் பேக்காம். வந்ததுக்கப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் கடை திறந்துருந்து தான். அதுக்கப்புறம் அங்கே வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வராராம். எங்கே அவங்கன்னு கேட்குறாரு. அவங்க உட்காந்துன்னு இருப்பாங்களா 1 மணி நேரம் வீட்டில் வெத்தலை பாக்கு கோசரம், அவங்க கிளம்பியாச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்டில், எம்பாரசிங் மூமெண்ட்டில் என்னை தவிக்க விட்டு பார்க்குறதுல ஒரு சந்தோஷம். இதெல்லாம் சில்மிஷ புத்தி. இதை விட ஹைலைட்டான விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பதி போவோம். அதை தவிர ஏதோ சின்ன சின்ன டூர் போவோம். ஓகே, ஆனால் ஒவ்வொரு வாட்டி நாங்கள் வெளியே எங்கேயாவது போகும்போதே எங்கள் ஹஸ்பண்ட் என்ன திரும்ப பண்ணுவார், நான் கடைசியாக வீட்டை பூட்டிட்டு வரேன்னு சொல்லுவார். அப்புறம் 2 ஐட்டம் நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லுவார், லக்கேஜ். ஓகே, அப்புறமா தான் நான் கண்டுபிடிச்சேன் எதுக்கு இவர் கடைசியாக நான் பூட்டிட்டு வரேன்னு சொல்கிறாருன்னா, ஏதாவது ஒரு ஜன்னல் கதவை திறந்து விடுறது, இல்லை கேஸுடைய நாபை திறந்து விடுறது, ஏதாவது ஒரு டேப்பு திறந்து விட்டுறது, அப்புறம் 2 ஐட்டம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டமை வேணும்னே விட்டுட்டு வந்துடுறது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன் நான். ஓகே, இப்போ என்னாச்சு, கடைசியாக என் பேரனுக்கு 1.5 வயசு இருக்கும்போது என் பொண்ணு மாப்பிள்ளை பேரன் வந்தாங்க. ஓகே, எங்கள் சம்மந்தி USA போயிருந்தாங்க. ஸோ வரும்போது அவங்களோட திரும்பி வந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு எங்கள் டர்ன். போகும்போது எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நானும் எங்கள் ஹஸ்பண்டும் போனோம் USAக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு. ஓகே, அப்போ கிளம்பும்போது என்னாச்சு, என் பொண்ணு அவளுடைய லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி அவங்க ரூமில் வச்சுட்டான். ஸோ எங்களுடைய லக்கேஜ், எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வேண்டிய லக்கேஜ், ஒருத்தருக்கு 2 சூட்கேஸ் அலோடு, ஒரு கேபின் பேக் அலோடு இல்லையா. ஸோ இந்த 3, எங்கள் ஹஸ்பண்ட் இது 3, 6 பேக்கேஜ் காமன் ரூமில் வச்சுருந்தோம். 2 கேபு புக் பண்ணாங்க. உடனே என் பொண்ணு கேப் வந்துடுத்து, புக் இது எல்லா லக்கேஜும் ஏற்றிட்டோம், வா வா அப்படிங்கிறா. ஓகே, டைம் ஆகிடுது ஏர்போர்ட்டுக்குன்னு. எங்கள் அண்ணாவும் என் தங்கையும் சென்ட் ஆஃப் பண்ண வந்திருந்தாங்க. நான் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், நான் ஒரு வாட்டி நான் செக் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். என் பொண்ணுக்கும் எங்கள் ஹஸ்பண்டை பற்றி நல்லா தெரியும்ல. ஸோ நான் செக் பண்ணுறேன், எல்லா கதவும் மூடியிருக்கா, எல்லா ஸ்விட்சும் ஆஃப் பண்ணியிருக்கானே. ஆஃப் பண்ணால் கூட வேணும்னு ஆன் பண்ணிவிட்டு வந்துடுவார்.
பார்த்தா லக்கேஜ் எடுக்கவே இல்லை, 6 லக்கேஜ் அப்படியே இருக்குது. அப்புறம் நான் எங்கள் ஹஸ்பண்டை கேட்டேன், நம்ம லக்கேஜ் ஏற்றவே இல்லையே அப்படின்னு. இல்லையே, உங்கள் அண்ணா என்ன சொன்னார், மெடிசன் பேக்கை எடுத்துட்டியான்னு கேட்டார். அதனால் மெடிசன் பேக் மட்டும் எடுத்துட்டேங்கிறாரு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து சுகர் இருக்குது, ஹார்ட் பேஷண்ட்டு. ஸோ 6 மாதத்துக்கு வேண்டிய மெடிசனை ஒரு பேக்கில் வச்சுருந்தோம், அதாவது அவருடைய பேக் பேக்கில். ஓகே, அந்த லக்கேஜ் மட்டும், அந்த பேக் மட்டும் எடுத்து பின்னாடி மாட்டின்ட்டார். ஓகே, மாட்டின்ட்டு உங்கள் அண்ணா கேட்டார், அதனால் நான் இதை மட்டும் எடுத்துட்டேன், மெடிசன் பேக்கு. என்ன ஒரு திமிரு பாருங்களேன். எங்கள் அண்ணாவுக்கும் என் பொண்ணுக்கும் எங்கள் ஹஸ்பண்டை பற்றி தெரியும், சில்மிஷ புத்தியை பற்றி தெரியும். எங்கள் மாப்பிள்ளை வேறு இருக்கார், அதனால் யாரும் வாயே திறக்கல. அப்புறம் அந்த 6 லக்கேஜையும் ஏற்றிட்டோம். ஓகே, இப்போ இந்த எம்பாரசிங் பொசிஷன் எனக்கு மட்டுமா, எங்கள் ஹஸ்பண்டுக்கும் தானே. இப்போ அதில் அவருடைய ஐட்டமும் தானே இருக்குது. யூஎஸ்ஏ வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், அவருடைய ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் திருப்பி என் பொண்ணை போய் கேட்கணுமா, எல்லாம் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு. எங்கள் ஹஸ்பண்ட் இன்னும் எதுலேயும் பட்டுக்க போகிறதில்ல. ஸோ நான் தான் அரேஞ்ச் பண்ணணும், என் பொண்ணுக்கிட்ட போய் கேட்கணும். எனக்கு தான் எம்பாரசிங் பொசிஷன். எத்தனை ஐட்டம் கேட்க முடியும் 6 மாதத்துக்கு? இந்த மாதிரிலாம் எம்பாரசிங் பொசிஷனை க்ரியேட் பண்ணி விட்டுருவார். அடுத்த வாரம் இன்னும் முக்கியமான விஷயங்களோடு வரேன். தேங்க்யூ.